चिकन सूपर சரி சரி வீட்ல சாப்பிட்டாரு அப்படியே சரி அங்க முன்னாடி மட்டும் டை அடிக்காத விட்டுக்கிற சேத்தடி பத்தாவது போச்சா இல்ல என்ன லிக்கு மட்டும் வெள்ளாக்குது பூரா கருப்பு இதுங்க வந்து பாக்கணும் தெரிஞ்சு நான் அடிக்கூடாது அது அடிக்கிறத விட அப்படி இருக்குது பெஸ்ட் அது இது பித்துனாருங்க 23 வருஷம் ஆகுது 23 வருஷம் ஆகுதா? ஆமாங்க. எங்க சொட்டால வந்து பைக்குல? ஓ முடி கொட்டி போசிக்கிறியா? கேமராக்காரன் கொஞ்சம் ஆஃப் பண்றியா? கேமரா ஆஃப் பண்ணா தம்மாஸ் பண்ணு. என்ன உள்ள கை விடுறியா? பூச்சி உள்ள ஆஃப் பண்ணிக்கறா. வெல்ல மட்டும் தான் உள்ள விடணும், கை விட கூடாது. அது மாடு டாக்டர் மட்டும் தான் கை விடணும். நம்ம வந்து வெல்ல மட்டும் தான் விடணும். ஓய் என்ன முன்னாடி சொட்டுங்கறியா? அதே ஒண்ணு இல்ல, எங்க வீட்டுக்காரி கிரீம் போட்டு தண்ணி என்ன ஐஸ்கிரீமா? கொளாய் கொண்டு போடு. நான் சொல்றது கிரீம். அப்படினா உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு எல்லாம். கிரீம் போட்டு தண்ணி தந்துக்கறா. சரி மிச்சம் மீதி கிரீம் பாத்ரூம்ல சிலாப்ல வைக்க. சரி நான் டெய்லி 15 நாள் தொடர்ந்து கூத்து. சரி கூத்தாடிட்டு தூக்க நினைப்பல. பாத்ரூம்ல போன பாரு. கரண்ட் இல்ல. சரி நான் பாரு சிலாப் மேல கைய வச்சேன். அவ்வளவுதான். சரி ஓ வீட்டுக்காரி மீதி சேம்பு வச்சிருப்பாங்க இருக்குது. நம்மளுக்கும் வீட்டுக்காரி பாசம் இருக்க மாட்டேங்குது. பாதி சேம்பு எடுத்து பிதுக்கன அப்படி வேலையாடு வந்துச்சு. பிதுக்கணும் ஷாம்பியா கிரீமு இப்படி பூச்சி இப்படி தேய்ச்சி அவ்வளவுதான். எனக்கு மண்டை முடி போச்சு, எங்க வீட்டுக்காரிக்கு அந்த முடி போச்சு. அது கிரீம் போட்டது இல்லைன்னா 14 வருஷம் தான். அப்படியே ஒரு வாடு அடர்த்தியா இருந்துச்சு. இருக்கும் தெய்வீகமான சபை. இந்த தெய்வீகமான சபையில் ஆண்களாக ஒரு அப்பமார்களோ பெண்களாக நம்ம தாய்குலமோ என்னும் கலையை கற்றுணர்ந்த குரு பெரியவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். இங்க ஆடாத ஆட்டுக்காரே யாரும் இருக்க முடியாது. மாசம் ஆடிக்கிட்டு இருந்தோம். சூழ்நிலை காரணமால அது நின்று போச்சு. சரி இதுக்கு மேல மாசம் கண்டிப்பா இது மீண்டும் தொடரும். காஜே கிடையாது, சும்மா அடிக்கிறோம். சும்மா இல்ல நாங்க சும்மா ஆடுவோம், நீங்க பாக்கணுமே. நாங்க பொங்குறது தொடர்ந்து கூத்து நேரம் இல்ல ஒண்ணு இல்ல, பாத கன்றுவே கிடக்கும். நீங்க பாக்கணுமே. அதாவது செல்வாக்கோட சொல்வாக்கு பெருசா. ஆமா ஆமா, மனிதனுக்கு செல்வாக்கு கிடையாது, செல்வாக்கு முக்கியம். சொல்வாக்கு தான் முக்கியம். சொல்வாக்கு தான் முக்கியமா? ஆமா. அதாவது சொல்லிட்டா சொல்லலை கூடாது. இருந்தாலும் எத்தனையோ கலையை கற்றுணர்ந்த குரு பெரியவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். கற்றது கைமண் அளவு, கலகாதது உலகளவு. கலைவாரியா படிக்கிறார் என்று பூர்வீகம் சொல்லுகிறது. அப்படி இருப்பினும்
கொலபாடி மாரியம்மன் கோயில் திருவிழாவை முன்வைத்து ஊர் பொதுமக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த நாடகம் வைத்துள்ளார்கள். கண்ணன் முத்து மோசம் உண்மைதான். இந்த நாடகத்தை ஏற்றில் உள்ளதை நாட்டில் உண்மை செய்யப்படும். ஆடினோம் ஆடி தருவாயில் இருக்கிறது. இந்த நாடகத்தில் ஏதேனும் குற்றம் கூட இருப்பினும் உங்கள் பிள்ளைகள் போல் பாதித்து எங்களை மன்னிக்கும்படி சிறந்தால் இருந்தாலும் இந்த பகவானுடைய வேடத்தை பாராட்டு நம்ம அண்ணா அவர்களும் நம்ம தாய்மார்களும் அன்பு காணிக்கை கொடுக்க அவர்கள் குடும்பம் அருகு போல் வேறு ஒன்று மூங்கில் போல் தலைதழைத்து இந்த எம்பெருமான் கோபுரம் இப்படி ஆண்டுக்காண்டு ஓங்கி வளர்கிறது. அப்படி அவருடைய ஆதரவு வளர வேண்டும். சமர்ப்பணம் இந்த ராஜசபை செங்கால மேலே நான் ஓடி வந்தேன். நான் யாரு என்னுடைய நாமங்கள் திருமூர்த்தியில் ஒருவனாகிய என் பெயரோ ஸ்ரீமந்த நாராயணன். உன்னுடைய பெயர் ஸ்ரீமந்த நாராயணன். அகம் என்னும் விளையாட்டு 1008. என் அவதாரமோ 108. எண்ணற்ற பெயர்களை கொண்ட என் பெயரோ ஸ்ரீமந்த நாராயணன். அப்படி ஸ்ரீமந்த நாராயணன் இருந்தாலும் உன்னை பெற்ற தாய் தந்தை யாரு இருந்தாலும் முதல் யுகத்தில் 6 அவதாரங்களை எடுத்து ஒரு யுகத்தை முடிச்ச என்னென்ன அவதாரம்? மச்சம், கூர்மம், வராகன், வாமனன், நரசிம்மன், பரசுராமன், இப்படி 6 அவதாரங்களை எடுத்து ஒரு யுகத்தை முடித்த இரண்டாவது கிரேதா யுகம் பிறந்தது. யுகம் பிறந்துச்சு. கிரேதா யுகத்தில் ராம அவதாரம் எடுத்து ஒரு யுகத்தை முடிச்ச. எப்படி பார்த்தாலும் கோமாளி குடிக்கிறான்னு உலகத்துக்கு தெரியும். நான் குடிக்கலாலும் உலகத்து பூரா கோமாளி கண்டிப்பா குடிப்பான். அதான் மனுஷன் நம்பி இருக்கும். கேமரா ஆஃப் பண்ணாதான். அப்படி இரண்டாவது யுகத்தில் ராம அவதாரத்தோடு ஒரு யுகத்தை முடிச்ச. மூன்றாவது நுவாபுரி யுகம். சரி, இந்த நுவாபுரி யுகத்தில் நான் எப்படி பிறந்தேன்? நான் பிறந்த காரணம் என்ன?
ரோகிணி என் நன்மை வசுதேவ மன்னர் வசுதேவ மன்னனுக்கும் தேவகி ரோகிணிக்கும் ஆவணி மாதம் அஷ்டமி திதி ரோகிணி நட்சத்திரம் சத்திர சங்கார யோகம் நிஸ்பலக்கிணத்துல வட மதுரையில் சிறைச்சாலையில் புதன்கிழமை இரவு 12 மணிக்கு அந்த விண்ணுலகை விட்டு இந்த மண்ணுலகை காண்பதற்கு காண்மேக கலர் நீலவர்ண ஆடை 4 முகம் அழகிய முகத்தோடு சங்கு சக்கர கதையுடன் நான் பிறக்கும் பொழுது மாலை சுற்றி பிறந்து யாசாமி மாலை சுத்தி பிறந்தா மாமியாளுக்கு ஆவாது சரி கொடி சுத்தி பிறந்தா கொழுதியாளுக்கு ஆவாதா என்ன கேப்பா ஐயா ஏன் அங்க பாக்குற சரி பாரு ஏதோ கொடி சுத்தி பிறந்தா கொழுதியாளுக்கு ஆவாதுன்னு சாமி கொள்ளக்காரரு முன்னோர்கள் பேச அதாவது மாலை சுற்றி பிறந்தால் தாய்மாமன் கம்சனுக்கு ஆவாதுங்க சரி தாய்மாமன் கம்சனை கொல்லவும் இந்த பூமி பாகம் தீரவும் பெருமனுடைய அருந்திய சிரம் கொள்ளவும் நான் கண்ணனாக பிறந்து அப்படி கண்ணனாக பிறந்து நம்பியவர்களுக்கு என்ன செய்து நான் நம்பாதவர்களுக்கு என்ன செய்து நம்பிய பாண்டவர்கள் நம்பிய பாண்டவர்க்கு ராமனாகவும் நம்பாத துரியனுக்கு அவனாகவும் காடு சென்ற பாண்டவர்க்கு காவலாகவும் அந்த கண்ணிழந்த துரோபதிக்கு நான் அண்ணனாக காட்சி கொடுத்தேன். காரணம் என்னவென்றால் இந்த பூமி பாகம் தீர்க்கணும், பெருமனுடைய அருந்தி சிரம் போட்டணும். அதற்கு பாண்டவர்களை பக்கபலமாக வைத்து சூதுநாள பகடையாடி நாடு நகரம் நவநீத செங்கோல் ஆணிமுத்து ஓட்டாங்க 12 வாழ காணகம் ஓராண்டு 5வது வாசம் கழித்து வந்தார். பங்குள்ள பிரகாரம் பாதி நாடு தருகிறேன் என்று துரியோதன கட்டளை சென்ற பாண்டவர் 12 வாழ காணகம் போனாங்க. ஓராண்டு 5வது வாசம் சென்றார்கள். அதுக்கு பிறகு நாடு கேட்டோம். துரியோதன நாடு தரவில்லை என்று மறுத்து விட்டார். அதுக்கு பிறகு யுத்தகம் ஆரம்பித்து 14 தினமாயி போச்சு. சரிங்க. ஆனா இன்னைக்கு ஒரு முக்கியமான காரணம். முதல் யுகத்தில் தானாசுர கண்ணன் என்பவன் ஒருவன் ஆண்டு வந்தான். அவனுக்கு 1000 சிரம் 2000 கரம். அவனை கொல்ல வேண்டும் என்றால் ஒரு வருடம் சண்டை செய்யணும், ஒரு வருடம் தவம் செய்யணும். அப்படி செய்தால் ஒரு சிரம் அறுப்படும். அப்படிப்பட்டவனை நான் கொல்ல வேண்டும் என்று
தேவர்களெல்லாம் இடையூறு செய்கிறான் என்று சரி தேவர்களெல்லாம் என்னிடம் முறையிட என் ஜடலத்தையே நான் இரண்டாக பிரித்து என் ஜடலத்தை இரண்டாக பிரித்து நரன் நாராயணன் என்று பெயர் வைத்து நரன் சண்டை செய்தால் நாராயணன் தவறு செய்யணும் நாராயணன் தவறு செய்தால் நரன் சண்டை செய்யணும் இப்படி 999 சிரத்தால் ஒரு சிரத்துடன் சூரிய பகவானிடம் என்று ஓடிவிட்டான் சரி சரி அவனிடம் சூரிய பகவானிடம் சண்டைக்கு சென்று சாமி தஞ்சம் என்று வந்து விட்டான் அதனால் அவனை காக்க வேண்டும் காக்கிறேன் என்று ஒரு வார்த்தை சொல்லிட்டான் சரி ஆனா சொல்ல அழிய கூடாது அதனால் துவாபரி உமர்ந்தால் எனக்கே மகனாக பிறக்க வைத்து உன் கையில் சாகுவான் என்று வரம் கொடுத்திருக்கான் சரி அவன் யாராக பிறந்திருக்கான் அவன் தான் கர்ணனாக பிறந்திருக்கான் கர்ணனாக பிறந்திருக்கான் இன்று 17ஆம் நாள் யுத்தத்திற்கு அந்த அங்கிலேசாதிபதி கர்ணன் வருகிறார் இந்த பாண்டவர் பக்கம் தெரிஞ்சா தெரியல ஆமா என் அத்தையிடம் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன் அவருக்கு வயசாகி போச்சு மனது ஆமா இதனால் என் அத்தையை ஞாபகப்படுத்த சரிங்க அதனால் என் அத்தையை நான் பார்ப்பதாக இருந்தாலும் என் மனைவி ஆதிலட்சுமி உள்ள இருக்கிறார் அழைத்து வா அவளிடம் ஒரு வார்த்தை சொல்லிட்டு என் அத்தையை பார்க்க போகிறேன் நான் அழைத்ததாக ஆதிலட்சுமி உள்ள இருக்கிறார் அதிசக்தி அழைத்து வரும் அப்படியே புறப்பட்டு வருகிறேன் கேளு சபையோர்களே ஸ்ரீமந்த நாராயணன் அத்தையை சென்று பார்ப்பதாக இருந்தாலும் அவருடைய மனைவி ஆதிலட்சுமி அழைக்க லட்சுமி அம்மாள் சபைக்கு வருகிறார் அவரால் மற்ற விஷயம் பெண்ணால்